வணக்கம். ஒரு நாள் நாம ஏன் ரொம்ப உற்சாகமா இருக்கோம், ஆனா இன்னொரு நாள் ரொம்ப சோர்வா உணர்றோம். சில நாள்ல அப்படியே அமைதியா இருக்கோன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த கேள்விக்கு ஒரு பதில தேடித்தான் நாம இன்னைக்கு சாங்கியம் கின ஒரு பண்டைய இந்திய தத்துவத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போக போறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த கேள்விதான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி. நாம ஏன் இப்படி உணர்றோம்? நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், நம்மளோட செயல்கள், இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அந்த அடிப்படை சக்தி என்ன? இதையெல்லாம் புரிஞ்சுக்க சாங்கிய தத்துவம் நமக்கு ஒரு சூப்பரான வழிகாட்டி வரைபடத்தை கொடுக்குது. இந்த பயணத்துல நாம இந்த 6 பகுதிகள் வழியா போக போறோம். பாக்குறதுக்கு கொஞ்சம் சிக்கலா தெரியலாம், ஆனா கவலைப்படாதீங்க, நாம ஒன்னொன்னா படிப்படியா ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். சாங்கிய தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த யதார்த்தம், அதாவது ரியாலிட்டி, ரெண்டு அடிப்படை விஷயங்களால் ஆனது. பாருங்க, சாங்கியத்தோட பார்வையில யதார்த்தத்துக்கு 2 அடிப்படை இருக்கு. ஒன்னு புருஷன், இது மாறவே மாறாது, எந்த செயலையும் ஈடுபடாத ஒரு தூய பிரக்ஞை. இன்னொன்னு பிரகிருதி. இது என்னன்னா நம்ம உடம்பு, மனசு, உணர்ச்சிகள்னு எல்லாத்தையும் சேர்த்து இந்த முழு பிரபஞ்சமும் எப்பவும் மாறிக்கிட்டே இருக்குமே, அதுதான். இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. புருஷங்கிறது ஒரு சினிமா பார்க்குற பார்வையாளர் மாதிரி, பிரகிருதி தான் அந்த சினிமா. நாம வரும் பார்வையாளர் தான்றத மறந்துட்டு அந்த சினிமாக்குள்ள இருக்கிற கதாபாத்திரமாவே நம்மள நினைச்சுக்கும் போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இதுதான் பந்தம்னு சொல்றாங்க. இப்ப அந்த பிரகிருதி, அதாவது நாம சொன்னமே அந்த சினிமா, அது ஒரே ஒரு பொருளால ஆனது கிடையாது. அது 3 அடிப்படை சக்திகளால பின்னப்பட்டிருக்கு. இந்த சக்திகள் தான் நம்மளோட எல்லா அனுபவங்களையும் இயக்குது. இந்த 3 சக்திகளுக்கு பேரு தான் முக்குணங்கள். குணம்னா என்ன தெரியுமா? நூல், இலை அல்லது கயிறுன்னு அர்த்தம். ஒரு கயிற்றை எப்படி 3 இலைகள் சேர்ந்து உருவாக்குதோ, அதே மாதிரி இந்த 3 குணங்களும் ஒன்னா சேர்ந்து பிரகிருதிங்கிற அந்த யதார்த்தத்தை உருவாக்குது. அதே சமயம் நம்ம ஆன்மாவை இந்த உலகத்தோட கட்டி போடுது. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா 3 குணத்தையும் ஒரே இடத்துல சுருக்கமா பார்க்கலாம். சத்வம்னா சமநிலை, இன்பம், தூய்மை. ரஜஸ்னா செயல்பாடு, கருத்து வேறுபாடு, துன்பம். தமஸ்னா மந்தநிலை, விரக்தி, தொல்லை. இப்ப வாங்க ஒவ்வொன்னையும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போறது சத்துவம். இது சமநிலை, நல்லிணக்கம், அப்புறம் தெளிவோட குணம். நம்ம கிட்ட சத்துவம் அதிகமா இருக்கும்போது நம்ம மனசு ரொம்ப அமைதியா, விழிப்பா, தெளிவான சிந்தனையோட இருக்கும். ஒரு வேலையில முழுசா மூழ்கி நேரத்தையே மறந்து போயிடுவோம்ல, அத ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நிலைதான் இது. இது நமக்கு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்குது. நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம சாப்பாட்லயும் நம்ம செயல்கள்லயும் கூட சத்துவத்தை அதிகப்படுத்த முடியும். ஃப்ரெஷ்ஷான பழங்கள், காய்கறிகள் மாதிரி சாத்விக உணவுகளும், யோகா, தியானம் மாதிரி செயல்களும் இந்த நிலையை நம்மகிட்ட வளர்க்க ரொம்பவே உதவும். பகவத்கீதையில சொல்ற மாதிரி சத்துவ நிலையில செய்யப்படுற நல்ல செயல்களோட பலன் தூய்மைதான். இது நம்ம செயல்களை மட்டும் இல்ல, அதோட விளைவுகளையும் கூட தூய்மைப்படுத்தி நமக்குள்ள ஒரு தெளிவான பார்வையை கொண்டு வருது. சரி, அடுத்த குணத்துக்கு போலாம். ரஜஸ். இதுதான் ஆற்றல், பேரார்வம், அப்புறம் இயக்கத்தோட குணம். ராஜஸ்தான் நம்மள ஓட வைக்கிற சக்தி. லட்சியம், ஆசை, எப்பவும் பரபரப்பா இருக்கணும்னு நினைக்கிறோமே, அதெல்லாம் இதோட வெளிப்பாடுதான். இது நம்ம இலக்குகளை அடைய தூண்டுனாலும் இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இது நம்மள எப்பவும் ஒருவித பதட்டத்திலையும் ஒரு திருப்தியில்லாத மனநிலையிலையுமே வச்சிருக்க கூடும். காஃபி, ரொம்ப காரமான உணவுகள், ஓவரான் வேலை செய்யறது, தேவையில்லாத பொருட்களை வாங்குறது, இதெல்லாமே ரஜோகுணத்தை இன்னும் அதிகப்படுத்தும். இது தற்காலிகமா ஒரு எனர்ஜி கொடுத்தாலும் நீண்ட காலத்துல சோர்வையும் துன்பத்தையும் தான் கொடுக்கும். பேராசை, தீராத ஆசை, அப்புறம் ஒருபோதும் ஓயாத உழைப்பு, இதுதான் ரஜஸோட மையம்னு கீதா ரொம்ப அழகா சொல்லுது. இந்த உணர்வுகள் எல்லாம் நம்மள ஆட்டி படைக்குதுன்னா அப்போ நம்மகிட்ட ரஜஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கடைசி குணமான தமச பத்தி பாப்போம். இது இருள், செயலற்ற தன்மை, ஒருவிதமான அறியாமைன்னு சொல்லலாம். தமஸ்னா என்னன்னா ஒரு விதமான சோர்வு, எதையுமே தள்ளி போடுறது, சில சமயம் மண்டைக்குள்ள ஒரு மாதிரி மந்தமா இருக்குமே, பிரெயின் ஃபாகுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தான். இது ஒரு கனமான, சோம்பலான, நெகட்டிவான மனநிலையை உருவாக்கி நம்மள குழப்பத்துல ஆழ்த்திடும். ரொம்ப ஹெவியான, பதப்படுத்தப்பட்ட சாப்பாடு, ஓவரா தூங்குறது, எந்த உடல் உழைப்பும் இல்லாம சும்மாவே இருக்கிறது, இதெல்லாமே தமஸ் நிலைய இன்னும் அதிகமாக்கும். இது நம்மள இன்னும் மந்தமா, செயலற்றதா மாத்திரம். கீதையில சொல்ற மாதிரி தமஸ் நம்மள ஒரு அடிமை மாதிரி ஆக்கிடும்.
எப்படி? அலட்சியம், சோம்பல், அப்புறம் உறக்கத்தால. அது நம்மள எந்த வேலையும் செய்ய விடாம ஒரு திரைக்கு பின்னாடி மறைச்சு வச்சிடும். இப்ப நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்மள யாருமே 100% சத்துவம், இல்ல ரஜஸ், இல்ல தமஸ் கிடையாது. நம்மளோட ஆளுமைங்கிறது இந்த 3 குணங்களோட ஒரு தனித்துவமான கலவைதான். ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும் இந்த விகிதம் மாறிக்கிட்டே இருக்கும். சரி, இந்த 3 குணங்களையும் பத்தி இவ்ளோ தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட உண்மையான நோக்கம் என்ன? வாங்க நம்ம கடைசி பகுதிக்குள்ள போகலாம். யோசிச்சு பாருங்க, ரஜசும் தமசும் கஷ்டத்தை கொடுக்குது. அப்போ சத்வத்தை மட்டும் எவ்வளவு முடியுமோ அவ்ளோ அதிகப்படுத்திக்கிட்டா போதுமே. அதுதானே நம்ம இலக்கா இருக்கணும். அதுதானே விடுதலை. அது ஒரு முக்கியமான படிதான். ஆனா அதுவே கடைசி இலக்கு கிடையாது. ஏன்னா சத்துவம் கூட ஒரு தங்கச்சங்கிலி மாதிரி நம்மள கட்டி போடக்கூடியதுதான். உண்மையான விடுதலைங்கிறது நீங்க இந்த குணங்களோட கலவை இல்ல. நீங்க இந்த குணங்களோட ஆட்டத்தை அமைதியா பாக்கற பற்றற்ற சாட்சி, அதாவது புருஷன்றத உணர்றதுதான். இதுதான் பிறப்பு, முதுமை, நோய், மரணம்னு எல்லாத்திலிருந்து விடுபட்டு உண்மையான விடுதலைய அடையிற வழி. இப்ப சொல்லுங்க, இந்த குணங்களோட ஆட்டத்தை நீங்க எப்படி பார்க்க போறீங்க? இந்த அறிவோட வெளிச்சத்துல உங்க உணர்வுகள்ல சிக்கிக்காம அதை கவனிக்கிற சாட்சியா உங்களால இருக்க முடியுமா?